ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அரிசி தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 ஸ்பூன் பூண்டு விழுது, ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சே வதக்குங்க. இது நல்லா வதங்கி வர்ற நேரம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு. வீட்டில் இருந்துற பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கடையில் வாங்கின எந்த பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு பச்சை மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ 150 கிராம் அளவுக்கு சின்ன மீல் மேக்கரை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீல் மேக்கரில் இறங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வர்றப்ப இந்த கிளாஸுக்கு தான் நான் 1.25 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 தான் தண்ணி. இப்போ நான் 1.25 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரவும் அந்த அரிசியவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க அரிசியவும். இது நல்லா கொதித்த உடனே அரிசியை போட்டுறோம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும், ரொம்ப வச்சா குழஞ்சிரும். இப்போ ஆவிலாம் போன உடனே விசில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கரெக்டான பக்குவத்தில் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இன்றைக்கி இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு பரிமாறிடலாம். இதிலேயே வச்சுருந்தோம்னா இன்னும் குழஞ்சிரும். இதுக்கு தயிர், வெங்காயம், மீல் மேக்கர் கிரேவி வச்சுருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்து அந்த ஊற வச்ச மீல் மேக்கரை சேர்த்துருந்தோம்னா அந்த கிரேவி நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.